இனவாதத்தை கொள்கையாக பயன்படுத்தாத அரசாங்கமே நாட்டிற்கு அவசியம் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கிண்ணியாவில் நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். சிங்கள ஜனதாவகே பௌத்தரே கெமத்தெம் விதரக் ஆண்டுவ கதலப்பிட மதி. சிங்கள மக்களின் பெரும்பான்மை நம்பிக்கையுடன் அரசாங்கத்தை அமைப்பதில் எந்த பயனும் இல்லை. நாட்டில் உள்ள அனைத்து சமூகத்தினரும் நம்பிக்கையை பெறும் அரசாங்கத்தையே தேசிய மக்கள் சக்தி விரும்புகிறது. 2019 ஆண்டு இனவாதத்தை விதைத்து ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்தார். 2015 தோற்கடிக்கப்பட்ட ராஜபக்ஷக்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தனர். ஆனால் அவர்கள் ஜனநாயகத்தை மேம்படுத்துதல், ஊழல் மற்றும் மோசடிகளை ஒழிப்பதில் கவனம் செலுத்தவில்லை. அத்துடன் சிங்கள மற்றும் முஸ்லிம் சமூகங்களுக்கு இடையில் பிளவுகளை ஏற்படுத்தி 2019 ஆண்டு ராஜபக்ஷக்கள் ஆட்சிக்கு வந்தனர். கொரோனாவிற்கு பலியான முஸ்லிம்களை புதைக்க அல்லது தகனம் செய்ய உலகின் பிற நாடுகள் முடிவு செய்த போது அப்போதைய அரசாங்கம் உடல்களை அடக்கம் செய்ய அனுமதிக்கவில்லை என அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ආදානේ විතරයි කරන්න කියලා. ඇයි ආණ්ඩුව හදන්නේ ජාතිවාදීව?